ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 1ல் ஹலோவின் அப்டேட் வந்திருக்கு. நம்ம அந்த அப்டேட் தான் விளையாட போகிறோம். வாங்க விளையாண்டுலாம். இப்போ இதெல்லாம் ப்ளே கொடுத்துடலாம். ஹலோவினில் கிறிஸ்மஸ் அப்டேட் வந்திருக்கு, நைட் மேர் அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஹலோவினை முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் அப்டேட் விளையாடலாம். அப்புறம் வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். லோடிங் ஆகுது. டே 1 பம்கின்லாம் வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து இதை விளையாண்டு பார்த்துட்டேன். இதில் கேமில் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் இருப்பான், அவன் வந்து வாந்தி எடுப்பான் வந்து மேலே. நம்ம என்ன பார்த்துடலாம். இங்கே வந்து ரூமில் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வேணா வாந்தி மாட்டேங்க. இப்போ கிராணி வருதுங்க, கிராணி வருது. நம்ம டக்குன்னு போயிடலாம். கிராணி இதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம ஒழிஞ்சிடலாம். கிராணி வந்துருச்சு. இந்த கிராணி வந்து இப்போ நிற்கிது. இன்ஜின் பாட்டிருக்கு இங்கே. அப்புறம் வந்து இங்கிட்டு போயிடலாம். இந்த வாந்தி மண்டையை வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க. வாந்திய பேர்ட் ஷீட் இருக்குது இங்கே. அப்புறம் வந்து கிராணி சே எங்கள் கிராணி பின்னாடி இந்த வச்சுங்க திட்டு கிளவி. ஐயோ சே. டே 2. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் விளையாடணும். நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தனால கிராணி இது நம்மளை அடிச்சிருச்சு. சரி பார்த்துக்கலாம். டே 1 தானே, பார்த்துக்கலாம். டே 1 தானே அடி வாங்கியிருக்கோம், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம விளையாடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிராணியை வந்து சாவடிக்கணும், இந்த கிளவியை அதான் அதுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தனால வந்து கிராணி நம்மளை அடிச்சிருச்சு. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் திருட்டுக்கிளி அங்கே தான் அங்கே திருட்டுக்கிளி இருக்குது. நான் பேர்ட் ஷீட் எடுத்துகிட்டு போய் பேர்டுக்கு போட்டுடலாம். ஐயோ திருப்பி வருது, நான் ஓடுறேன். இப்போ வந்து இந்த சைடு போயிடலாம். இங்கே என்னக்குன்னு பார்த்துடலாம். அதுக்குள்ளே அந்த திருட்டுக்கிளி வந்துருச்சு. இங்கே பிளேகோஸ்கி இருக்குது, எடுத்துடலாம். திருட்டுக்கிளி தொலைச்சிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நான் டக்குன்னு இந்த சைடு போயிடலாம். டக்குன்னு போயிட்டு இந்த சாயை தொலைஞ்சிட்டு நம்ம டக்குன்னு இங்கே போட்டு இது ஓடிடுவோம். திருட்டு இங்கே தான் இருக்குது. டக்குன்னு இங்கே பாருங்கள், திருட்டுக்கள் எவ்வளோ வேகமாக வருதுன்னு. பாருங்கள் எவ்வளோ வேகமாக வருதுன்னு. நான் இங்கிட்டு ஓடிடலாம். டக்குன்னு ஓடலாமா வேணாமா? இங்கே பாருங்க, எங்கிட்ட போயிட்டுருக்கு. விளக்கமாறு வச்சுருக்குங்க கையில். அதை தான் நான் சொல்லணும் அவங்ககிட்ட. பேட்டுக்கு பதிலாக விளக்கமாறு வச்சு அடிக்கிறது சொட்டக்கிழவி. எங்கள் சொட்டக்கிழவி அங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம அங்கிட்டு போயிடலாம். சொட்டக்கிழவி போட்டோங்க. இங்கே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே நிற்கிதுங்க. அங்கே பாருங்க, ட்ராப் போடுது. அங்கே போட்டு கதை முடிச்சுங்க. இங்கே பாருங்க, திறந்து வச்சுட்டு போயிட்டு திருப்பி இப்படி போகுது. தொட்டை கிளவி, திருட்டு கிளவிங்க. ஐயோ இங்கே பாருங்க எப்படி போகுதுன்னு. போயிடுச்சு. அப்புறம் வந்து சத்தம் இல்லாமல் இங்கே பேர்ட் ஷீட் எடுத்துடலாம். பேர்ட் ஷீட் எடுத்துகிட்டு நம்ம அங்கிட்டு போய் காக்கா சோத்தை போட்டுடலாம். இங்கிட்டு நம்ம போனால் அங்கிட்டும் போகலாம். கீழே இந்த வழியாக போயிடலாம். ஆனால் வந்து சொட்டை அங்கிட்டு போயிருக்கு. நம்ம சொட்டை வரதுக்குள்ளே அங்கிட்டு போயிடும். காக்கடை என்னன்னு தெரில, நம்ம பார்த்துக்கலாம். என்னடா இருக்குது? ஹேமர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம கன்னை உருவாக்கணும். சொட்டக்கடையும் போட்டுடலாம். நம்ம ஹேமர் எடுத்துக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே காஜி வீடு இருக்குங்க. இவனா சே, நான் சொட்டை நினச்சேங்க. நம்ம காஜி வீடு எடுத்துடலாம். நம்ம பிளேகோஸ் கேக்குன்னு எடுத்துடணும். இங்கே பேரலாக் கோடு கிடச்சிருக்கு. நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுவோமா வேணாமா? சரி பார்க்கலாம். ஏன்னா வந்து 2 பொருள் கிடச்சிருச்சு. ஹேமரும் என்ன கிடச்சிச்சு? ஹேமரும் பேரலாக் கோடும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த எஸ்கேப் பண்ணலாமான்னு பார்க்கலாம். டோர் எஸ்கேப்பு இல்லைன்னா கார் எஸ்கேப்பு இல்லைன்னா டனல் எஸ்கேப்பு. இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் பண்ணுவேன். இங்கே கேஸ் சிலிங் கிடச்சிருச்சு. கார் எஸ்கேப்புக்கான ஒரு பொருள் கிடச்சிருக்கு. சரி பார்க்கலாம். பெல்ல வேறு அடிச்சு விட்டேன் இங்கே. அப்புறம் வந்து டக்குன்னு போயிடலாம். சொட்டை வரதுக்குள்ளே நம்ம அங்கே சொட்டை வந்துருச்சு. சொட்டை பாருங்க, அங்கே நிற்கிதுங்க.
இங்கே அந்த டோரை திறந்து விட்டுட்டு இங்கே வருதுங்க சொட்டை. இங்கே இந்த கன் பாட் இருக்குது, நம்ம கன் பாட் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. கன் பாட் எடுத்து கன்னை முதல் உருவாக்கணும். நம்ம அந்த வேலையை முதல்ல நான் பார்க்கணும். கார் எடுத்துட்டு நம்ம போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு. நம்ம கீழே எங்கள் வாந்தி மண்டே போடா, நீ வேறு வாந்தி மண்டையை வேறு கீழே வாங்குறான் வந்து. எங்கள் செயின் கட்ரு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து டனல் எஸ்கேப் பண்ணலாம். கிரானியர் வந்துருச்சு, ஓடுறோம். இங்கே நம்ம வந்து இப்போ டனல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம இப்போ டனல் எஸ்கேப் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து டனல் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். டக்குன்னு இங்கே என்னன்னு பார்த்துடலாம். இது ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், டனல் எஸ்கேப் இன்னும் 2 பொருள் கிடச்சிருச்சு. டனல் எஸ்கேப்புக்கு நம்ம கன்ஃபார்மாக வந்து டனல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ இங்கே போட்டுடலாம். எங்கள் கிராணி இங்கே ஓடுறோம். சொட்டை வந்து திருட்டு கிளவிங்க. திருட்டு கிளவி நம்பவே முடியாது. நம்ம டக்குன்னு போய் டனல் எஸ்கேப் போன வேலையான பார்த்துடலாம். நாங்கள் டனல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ டக்குன்னு போய் நம்ம வந்து மேலே வந்து போவே இல்லைங்க. மேல் ரூமுக்கு வந்து போவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போயிடலாம். இங்கே போயிட்டு என்னன்னு பார்த்துடலாம். இங்கெல்லாம் பார்க்கவே இல்லை. இங்கே சொட்டை தொடச்சுதுங்க, சத்தம் கேட்குது, தோட்ட சவுண்டு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு இது இருக்குது. எங்கள் சொட்டை ஓடுறோம். கன் பாட்டு அங்கே ஒன்று இருக்குது, நான் பார்த்துட்டேன். புக்கு இருக்குங்க, நம்ம இதுக்குள்ள என்னன்னு பார்த்துடலாம். இங்கே என்னன்னு தெரியலையே. இங்கே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றும் இல்லை. சொட்டை வந்தாலும் வருமா? அப்படிங்க சொட்டைங்க, இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சொட்டைங்க அங்கே பாருங்கள், சொட்டை போகுது. சொட்டை பார்த்துருச்சுன்னா நம்மளை வந்து துரத்த ஆரம்பிச்சிடும். நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அந்த சைடு. ஃபஸ்ட் சொட்டை போட்டோம். இங்கே வாந்தி மண்டியே பின்னாடியே போகிறாங்க. ஐயோ, வாந்தி மண்டியே வராங்க. இங்கே சொட்டை வந்து அங்கேருந்து திரும்புது இங்கிட்டு. இப்போ நம்ம டக்குன்னு சொட்டை போட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம சொட்டை வந்து இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த சொட்டை வந்து கீழே போயிடுச்சுங்க. இப்போ நம்ம புக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து இங்கே புக்கை வச்சிடலாம். சொட்டை வரத்துக்குள்ளே புக்கை வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டேன். நான் சொட்டை வந்து ரொம்ப துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் கீழே கட் பண்ணிட்டேன் வீடியோவை. சொட்டை வந்து துரத்திட்டு இருக்கோம், கீழே ஒழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஏஞ்சியில் வந்து கீயை போட்டால் அந்த சவுண்டை கேட்டு சொட்டை வந்து வேலை போகுது. இப்போ நம்ம சொட்டை போகிறதுக்குள்ளே இங்கேருந்து கன் பாட்டு எதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். இவங்க சொட்டங்க வருதுங்க ஓடுறோம். இப்போ நம்ம வந்து டக்குன்னு வந்து ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஏஞ்சல் இடத்துக்கு தான் போகணும். இப்போ நம்ம வந்து டக்குன்னு போகலாம். இங்கே ஏஞ்சல் வந்து கீ போட்டுருச்சு, ஸ்பெஷல் கீ. இப்போ நம்ம வந்து கீழே இடத்துக்கு போய் இந்த ஸ்பெஷல் இடத்த தொடக்கணும். ஸ்பெஷல் ரூம்பு அங்கே கீழே தாங்க அந்த திருட்டு கிழவியோட வேலையே இருக்கும். கிராணி கூட ஒரு பிரச்சனை இல்லை. அந்த திருட்டு கிழவி கீழே தாங்க. இந்த கொண்டை கிழவி ரொம்ப துரத்தும். எங்கே கன் பாட்டு இன்னும் கிடச்சிச்சு. நம்ம கன் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. நம்ம கன்னை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழே போகலாம். நம்ம கீழே போய் முதல்ல கன் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கொண்டைக்கிளி இடத்துக்கு போயிட்டு நம்ம என்னங்கன்னு பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு பாட்டு மட்டும் தான் மேலே அந்த பாட்டு இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் போய். இப்போ தான் சொட்டை மட்டும் சுட முடியும். சொட்டை இங்கே வர வைப்போம். ஃபுல்லாக தள்ளி விட்ருவோம். சொட்டை தன்னால் வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து டக்குன்னு சொட்டை வந்தோன்னா அப்படியே நம்ம மேலே போயிடலாம். சொட்டை வரட்டும். எங்கே சொட்டை வந்துருக்குமே இன்னத்துக்கு. சொட்டை அந்த சொட்டை வந்துச்சு. சொட்டை பார்த்துட்டு ஓடி நம்ம அடிக்கிறதுக்கு. நம்ம வந்து கீழே போய் கன்னை வச்சு கன்னை உருவாக்கிடலாம். ஷார்ட் கன்னை. இப்போ நம்ம வந்து கீழே போயிடலாம். நம்ம சீக்கிரம் போயிடலாம். இப்போ நான் கன்னை வந்து எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
இப்போ நான் கன்னை எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கிராணி எங்கே இப்படி போடுறோம். ஒரு நிமிஷங்க. இப்போ நான் வந்து கீழே வந்து வெப்பன் கீ பார்த்தேன். வெப்பன் கீ வந்து கீழே இருந்துச்சு. நம்ம வந்து வெப்பன் கீ எடுத்து கிராஷ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து புல்லட் வந்து எடுக்க தேவையில்லை. அதனால் இப்போ நான் வெப்பன் கீ எடுத்து நான் எடுக்க போகிறேன். கிராணி வந்து ஏன் அதில் சுட்டேன்னா 1 நிமிட் கிடைக்கும் அந்த கன்னில் சுட்டா. அதனால தான் நான் அதில் சுட்டேன். வந்து வெப்பன் எடுத்தோம்னா நம்மளுக்கு நிறையா இது எடுக்கலாம். ஹேமர் எடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருப்போம்ல கிராணி, அதை எடுத்துடலாம். அதனால் நான் வெப்பன் கீ எடுத்துட்டேன். நாய் வந்து குறைச்சிட்டே இருக்குது வெளியே, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வெப்பன் கிராஸ்போவையும் வெப்பன் இது புல்லட்டையும் எடுத்துடலாம். அப்புறம் வந்து டக்குன்னு போய் ஸ்க்ரூ ட்ரைவரையும் எடுத்துடலாம். இப்போ வந்து எடுத்தாச்சு ஸ்க்ரூ ட்ரைவரை. நான் வந்து கட் பண்ணிட்டேன். நான் லென்த்தாக வீடியோ போயிட்டுருக்கனால கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து கழட்டி விட்டுறணும். கழட்டி விட்டு இங்கே என்ன இருக்குன்னா பேட்லாக் கீ இருக்குது. பேட்லாக் கீ தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ வந்து என்னென்னா நம்ம என்ன எடுக்கணும், இப்போ என்ன செய்யலாம், இப்போ நம்ம போய் முதல்ல ஹேமர் எடுப்போம். மேலேன்ற பாருங்க கீழே அந்த ஃப்ரீஸ் ட்ராப் இடத்துல வந்து ஹேமர் இருந்துச்சு. கிராணி வரை வந்து சேர்ந்துடல நேற்று கிராணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரீஸ் ட்ராப் இடத்துல வந்து ஹேமர் இருந்துச்சு. நம்ம ஹேமர் எடுத்துடலாம் போய். கிராணி நேரத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வேறு சவுண்டை போட்டு விடுது. ஃப்ரீஸ் ட்ராப் இடத்துல வந்து ஹேமர் இருக்கும். நம்ம ஹேமர் எடுத்துடலாம். இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் இல்லைன்னா அதான் இருக்கும் நிமிஷத்தில். இப்போ வந்து ஹேமர் எடுத்துடலாம். கிராணி வந்து கிராணி வரும்னு நினைக்கிறேங்க. இந்த வாந்தி மண்டி வந்தாலே கிராணி வரும். எங்க நினச்சேங்க துருட்டு கழுவி. நல்ல வேலை நான் ஒழுந்துட்டேன் டக்குன்னு வந்து. இந்த கிராணி இங்கே நிற்கிதுங்க. இப்போ உடச்சி விட்டுருவோம் அதை. கிராணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் கிராணிங்க ஓடுறோம். எங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எங்கள் திருட்டு கிழவி பாருங்க. அடிக்க எங்கிட்ட வரலாமான்னு பார்க்குறா திருட்டு கிழவி. இது பாருங்க தொடப்பு கட்டை வச்சுட்டு வராங்க. இங்கே ட்ரெஸ் எல்லாம் பிளாக் கலர், ஹாலோவின்னால பிளாக் கலரில் மாற்றிட்டாங்க ட்ரெஸ் எல்லாம். நீங்கள் வந்து கேட்பீங்க இது ஹாலோவின் அப்டேட்னால பழைய கிராணி விளையாட முடியாதான்னு கேட்பீங்க. பழைய கிராணி இருக்குது, கிறிஸ்மஸ் கிராணி இருக்குது. இது என்ன விளாண்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான். இப்போ வந்து இதுக்குள்ளே போயிடலாம். கிராணி போயிடுச்சு. போடாடி. ஐயோ இது வேறு விழுந்துருச்சுங்க. எங்க மீட் இருக்குது, மீட் எடுத்துக்கலாம் நம்ம. கிராணி இங்கே பார்க்குதுங்க. எங்க ஒன்று பார்த்துருச்சா? ஐயோ அது போய் தொலைய மாட்டேங்குதுங்க இந்த கிராணி. இது கிராணிங்க. ஐயோ தீட்டுக்களை பார்த்துச்சுங்க திருப்பி. சே இப்போ வந்து கிராணி போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து போகலாம். எங்கள் கிராணி நிற்கிதுங்க. இங்கே பாருங்க. இங்கே வாந்தி மண்டைங்க. ஐயோ இந்த வாந்தி மண்டை. ஐயோ சத்தம் போடுச்சுங்க. ஓடுறோம். திட்டுக்களி பார்த்துலாம் விடாதுங்க. இப்போ நம்ம வந்து வெப்பன் எடுத்துடலாம். ஷார்ட் கன் வந்து எடுத்து சுட்டால் தான் அந்த கிராணிக்கு வந்து ரொம்ப நேரம் 1 நிமிஷம் ஆகும் கிராணி வரத்துக்கு. நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலையில் பார்த்துடலாம். இந்த வாந்தி மண்டையை வராங்க. இந்த வாந்தி மண்டையை முன்னாடி வந்தால் சொட்டை பின்னாடி வருங்க. இப்போ சொட்டை வரும் பாருங்களேன். இப்போ வாந்தி மண்டையை முன்னாடி வந்தாலே சொட்டை வந்துடும். ஏங்க எனக்கு தான் வயிறே இல்லைங்க. எப்படிங்க வாந்தி இருக்கிறா? எங்க சொட்டை அந்த கேப்பில் வந்து போடலான்னு பார்ப்போம். சொட்டை போடுறோம். இப்போ நம்ம சொட்டையை போட்டாச்சு. இப்போ வந்து 1 நிமிஷம் 30 செகண்டுக்கு வந்து சொட்டை வராது. இப்போ நம்ம அதுக்குள்ளே ரெஸ்டர் பேட்லாக்கி எடுத்து நம்ம கீழே போயிடலாம். இப்போ நம்ம இங்கே பாருங்க ஸ்ட்ராப் போட்டுச்சிருக்கு. சொட்டை திருப்பி போட்டுச்சிருக்கு பாருங்க. சொட்டை இறங்குறதுல தான் போட்டுச்சிருக்குங்க. சொட்டை ட்ராப் போடுறோம்.
இங்கே தான் போட்டோம். இப்போ கீ இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் கீ வந்து மறைச்சி கிடக்கு. இப்போ நம்ம டக்குன்னு கீழே போயிடலாம். ஏஞ்சலின் இடத்துக்கு ஏங்க ஏஞ்சலின் இடம் தாங்க டேஞ்சர், இருக்கிறதுலே டேஞ்சரான இடம் ஏஞ்சலின் இடம். இப்போ நம்ம டக்குன்னு போய் திறந்து விட்டுடலாம். திறந்து விட்டு இது ரெண்டையும் உள்ளே போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு மேல் ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம கீழே போகலாம். அதுக்கப்புறம் தான் என்னென்ன ஜாமான் எனக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு கீழே போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹேமரை போய் எடுத்து வந்துடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நமக்கு தேவைங்க. ஏஞ்சல் இடத்துக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு போய் ஹேமர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹேமர் வந்து இங்கே போட்டோம். நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு நம்ம மேல் ரூம் மட்டும் டிஃபனா எங்க நான் கிராணி நினச்சேங்க. ஏங்க இவன் வந்தாலே கிராணி பின்னாடி வருமே, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க. கிராணி எங்கெங்க இருக்குது தெரியல. எங்க கிராணியை இந்த ரூமுக்கு வந்து நம்ம மேலே போவே இல்லை. இது ரூமை பூட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம டக்குன்னு போய் இதை என்னக்குன்னு பார்த்துடலாம், உடச்சி விட்டுடலாம். இங்கே அங்கே பாருங்கள் ஸ்டிக்கு. இந்த ரூமுக்கு வந்தது பிரோஜனமாக இருக்குங்க. ஸ்டிக்கு வந்து அங்கே தான் இருக்குது. ஸ்டிக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம அப்படியே எடுத்துடலாம். அப்போ என்ன பூட்டிடுவோம் இந்த கதவு. இந்த உட்டு ஸ்டிக் வந்து தேவை. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ரஸ்டர் பேலக்கி மட்டும்தான் தேவை. நம்மளுக்கு ரஸ்டர் பேலக்கி மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அது எங்கே இருக்குன்னு தெரில. எனக்கு தான் இருந்துச்சுங்க. திருட்டு கழிவுங்க பாருங்கள் எப்படி எழுதுன்னு முதல்ல வரட்டுங்க. வந்து ஏங்க ஐயோ சே கால் ஸ்லிப்பாகி விட்டுருச்சுங்க. டே 3யா? எதுக்குங்க டே 3? ஓ கிராணி அடிச்சிச்சோ சே. இப்போ நம்ம டக்குன்னு போயிடலாம். கிராணி நம்ம சுட்டு தள்ளணும். இப்போ நம்ம வந்து புல்லட்டுக்கு இது கன்று வந்து கீழே தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோச்சா கடவுளே எங்க டே 4ஆ? ஐயோ கடவுளே எப்படியாவது எஸ்கேப் பண்ணிடணும். சரி பார்த்துக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உஷாராக தான் இருக்கணும். நம்ம கீழே ஃபஸ்ட்டு போய் ஃப்ரீஸ் ட்ராப் எடுக்கணும். அப்போ தான் அந்த கிராணி வந்து போட்டு தள்ள முடியும். கிராணி இது இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு நம்ம கிராணி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போகலாம். கீழே போனால் மேலேருந்து வருது, மேலே போனால் கீழேருந்து வருது. இங்கே அங்கே இருக்குங்க, அங்கே இருக்குங்க. ஓடுற இப்போ வந்து நம்ம டக்குன்னு போய் ஃப்ரீஸ் ட்ராப் எடுத்துடலாம். பார்த்தோன்னே பயந்து போயிட்டேங்க. கிராணியோட கட்டை நினச்சேன் நான். இப்போ நம்ம டக்குன்னு போய் எங்க வாந்தி மண்டியை ஓடுற வாந்தி மண்டியோட வராங்க ஓடுறோம். ஐயோ இந்த வாந்தி மண்டியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. வாந்தி வந்து ஃப்ரீஸ் ட்ராப் வச்சு நம்ம கிராணியை போட்டு தள்ளிடலாம். போயிட்டுருக்கான் பாருங்கள் வாந்தி மண்டையை. இப்போ நம்ம வந்து இங்கே சத்தத்தை போட்டு வர வச்சிடலாம் கிராணியை. வெப்பனுக்கு கீழே போட்டால் வந்துடும் கிராணி. டெடிபர் எடுத்தாலே கிராணி வருமே, வெப்பனுக்கு கீழே போடணும். போடுறோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரீஸ் ட்ராப் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுருவோம். இங்கே போட்டால் வேஸ்ட்டு. ஃப்ரீஸ் ட்ராப் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே போட்டுடலாம். டெடிபர் எடுத்தாலே டடக் ஹார்ட் பீட் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்குது. இங்கே போட்டால் நம்ம கிராணி எப்போ வந்தாலும் ஃப்ரீஸ் ஆயிரும். இது நம்ம வந்து உட்டன் ஸ்டிக் வந்து கீழே போட்டுடலாம். உட்டன் ஸ்டிக் வந்து தேவை. இன்னும் ஒரு ரஸ்டர் பேலக்கி மட்டும் கிடச்சா போதும், எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ நம்ம கீழே போயிடலாம். மெதுவாக போடா. இதை எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். கீழே போடுறா டே அவ்வளோ கீழே போட்டாச்சு. உடன் ஸ்டிக்கையும் கீழே போட்டுடலாம். கீழே போடுறா. இதை நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். கிளைவங்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு போட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் போயிடலாம்.
ரஸ்டர் பேலக்கி மட்டும் நம்மளுக்கு வேணும். மற்றது எல்லாமே கிடச்சிருச்சு. இங்கே வந்து உட்டன் ஸ்டிக் இருக்குது. நம்ம உட்டன் ஸ்டிக்கை மட்டும் எடுத்துடலாம். உட்டன் ஸ்டிக் எடுத்தாச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அந்த ஹேண்டை போய் திருப்பி விடணும். இந்த ஹேண்ட் வந்து இங்கே தான் திரும்பணும்னு நினைக்கிறேன். இங்கே இது இல்லைங்க. இங்கே என்னன்னு பார்த்துடலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. அந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே திட்டுக்கிறீங்க. ஓடுறோம். அங்கே இந்த இடம் தாங்க அந்த இடம். அதுலேயே திட்டுக்கிற வந்து நமக்கு லாபம் போச்சு. திட்டுக்களை வேறு போக மாட்டாங்க டக்குன்னு. இவர்கிட்ட தாங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். போயிட்டா இப்போ எங்கிட்டு போகிறான்னு பார்ப்போம். அப்போ வந்து அவள் அங்கிட்டு போயிட்டா. நம்ம வந்து இங்கிட்டு போயிடலாம். டக்குன்னு போயிடலாம். இந்த இடத்துல என்னன்னு பார்க்கலாம். அந்த இடம் வந்து அந்த இது ஓப்பன் ஆயிரும். அந்த இடம் ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. கிராணி வந்து 1 மீட் கவுன் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னா இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டாப் வந்து போட்டோம்ல, அதனால கிராணி வந்து கவுன் ஆயிடுச்சு. திட்டுக்களை வேறு எங்கே கண்டு தெரியலையே. ஐயோ வராங்க. ஓடுறோம் வராங்க. எப்படி இருக்காங்க? சரி போனால் சரி வருவா நினைக்கிறேன். போயிட்டா. ஸ்பெஷல் கீ எடுத்துடலாம். தேவைப்பட்டாலும் படும். மீட் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்தோம். வந்து அவள் அங்கிட்டு போகிறா. அவன் போகிற சைடு தான் நான் போகிறா. அவள் அப்புறம் வந்து ஐயோ அங்கிட்டு தான் போகணும். இந்த ரூமில் எங்களுக்கு பார்த்தோமா? இந்த ரூமில் எங்களுக்கு பார்க்கல. இந்த ரூம் ஒன்றுமே இல்லை. நம்ம டக்குன்னு போயிடும். இந்த சைடு போவோம். இந்த சைடு நம்ம போகல. நம்ம டக்குன்னு இந்த இடத்துல நாங்கள் இப்போ நிறையா இடத்துல இருக்கும். நிறையா ஜாமான். இப்போ வந்து நான் வந்து லிஃப்ட் வந்து மேலே வந்துட்டேன். வந்து நம்ம திறந்துடலாம். சேஃப்டி நான் வந்து எதாத்தமாக திறந்தேன். வந்து லக்கு வந்து சேஃப்டி வந்து கிடச்சிச்சு. நான் காஜி விலைங்கன்னு தெரில. என்ன காஜி விலை? அந்த கிளை வேறு கொண்டக்கிளை வேறு. என் கொண்டக்கிளை அங்கே இருக்கா? நம்ம டக்குன்னு இந்த சைடு போயிடுவோம். இல்லை கொண்டக்கிளை ஓடுறோம். டக்குன்னு போடும். டக்குன்னு சைடு போயிடலாம். செயின் கட்டுறத போடணுங்க. இதை போட்டு வந்துடலாங்க. சேஃப்டியை போட்டு வந்துட்டாங்க. பார்க்கலாம். கொண்டக்கிளை நேராக போனால் நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த சைடு போனால் நம்மளுக்கு கஷ்டம்தான். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அங்கிட்ட போகிறேன். டக்குன்னு ஐயோ வரடா ஓடுறோம். டக்குன்னு இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஹேண்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அவள் துரத்திட்டு வந்தா. நான் வந்து உட் ஸ்டிக்கை போட்டுட்டு நான் வந்து அடுத்து செயின் கட்டர் பிளேயர் எடுக்க போகிறேன். அவள் வந்து எங்கே இருக்கான்னு வேறு தெரில. ஸ்பெஷல் கீ எங்கே இருக்குது? நம்ம எடுத்துடலாம் ஸ்பெஷல் கீயை. தேவைப்படும் ஸ்பெஷல் கீ. அவள் அங்கிட்டு போகிறாங்க. நம்ம அங்கிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வரட்டும். நம்ம அங்கிட்டு போகிறோம். ஏன்னா வந்து வழி வந்து அங்கே தான் இருக்குது. அவன் வந்துட்டானா அது வேறு வந்து டக்குன்னு போய் நம்ம போய் கிராணி வீட்டில் போட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு அதான் சேஃப்டி. ஏன்னா வந்து அவள் அவுட் ஆயிடுவோம். சில இடத்துல அவுட் ஆனால் அவளுக்கு நம்மளுக்கு பிரச்சனை.
நம்ம அதை எடுத்துடலாம். அந்த செயின் கட்டரை எடுத்து கட் பண்ணிடலாம். வந்துடலாம். வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. அங்கே தாங்க இருக்கா கத்துறாவ. இப்போ வேறு வாயை வச்சு கத்துறதே பயமாக இருக்கும் போல், அவ்வளோ கத்துறாவ. போயிட்டாடி. போயிட்டாளா? எங்கிட்டு போயிட்டா? எங்கிட்டு போகிறான்னு தெரியலங்க. அங்கிட்டு போகிறாங்க. அவள் கால் வந்து தெரியுது. நம்ம எங்கிட்டு போகிறோமோ அங்கே நிற்கிறாங்க. வந்துட்டு அங்கே இருக்கா. எங்கே போனான்னு தெரியலையே. அது அங்கிட்டு போகிறா. நம்ம அங்கிட்டு போயிடலாம். இங்கே தான் வேலை. இப்போ நம்ம வந்து ரஸ்டட் பேட்லாக்கி மட்டும் தேவை. அதை மட்டும் எடுத்துட்டோம்னா எஸ்கேப் ஆகிடலாம். அவள் அங்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, அவள் அங்கே இருக்கா. இங்கே வராங்க. ஓடுறோம். தோட்டிட்டு வராங்க. டக்குன்னு போயிடலாம். நம்ம வந்து வந்தாச்சே. இப்போ நம்ம வந்து போய் ஸ்பெஷல் கீ எதாவது போட்டோம். ஸ்பெஷல் கீ எடுத்துடலாம். சேஃப் கீயை ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் ஸ்பெஷல் கீ எடுத்துடலாம். ஸ்பெஷல் கீ சேஃப் கீன்னு எடுத்து போட்டோம். நம்ம கட்டிங் பிளேடுங்க வேஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து டனல் எஸ்கேப்புக்கு வந்து கட்டிங் பிளேட் தேவைப்படாது. செயின் கட்டுறது தனி இது, அதுதான் தேவைப்படும். சொட்டை அந்த வந்திருக்கும். எங்கே சொட்டை பின்னாடிங்க ஓடுறோம். துருட்டு சொட்டைங்க. நம்ம மீட்டு இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, நம்ம டக்குன்னு போய் நம்ம கிராஸ் போ எடுத்து வந்துடலாம். சொட்டை இங்கிட்டு போதுங்க, அங்கிட்டு போதுங்க. இப்போ நம்ம வந்து இங்கே மீட்டையும் ஸ்பெஷல் கீயும் இங்கே போட்டுட்டு நம்ம சொட்டை வரதுக்குள்ள என்ன செய்யலாம், நம்ம டக்குன்னு போய் கிராஸ் போ எடுத்துடலாம். ஏன்னா வந்து சொட்டை வந்து சுட்டுட்டு தான் நம்மளுக்கு அந்த மீட்டை வைக்கணும். அப்புறம் வந்து சொட்டை நம்மளை அடித்து தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிரும். இதுக்கு தேவையா? நம்ம வந்து டக்குன்னு ஒன்றுமே வேலை சிரமப்படாமல் நம்ம டக்குன்னு கிராஸ் போ எடுத்துடலாம். எதுக்கு வம்பு? சொட்டை வந்து இன்னும் வரல. இங்கே வாந்தி மண்டி வரான். வாந்தி மண்டி தான் சொட்டை வரும். சொட்டை இன்னும் வரல. சொட்டை வந்து எங்கன்னு தெரியலையே. இந்த சொட்டை அங்கே இருக்குங்க. இப்போ நம்ம டக்குன்னு இங்கே தான் அப்படியே போட்டுருவோம். போடு. நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு இந்த ஃப்ரீ ஸ்டெப் வந்து செட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ தான் வந்து ஐயோ சே ஐயோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஐயோ நேரம் வேறு வேஸ்ட். சொட்டை செத்த நேரத்தில் நம்ம டக்குன்னு போடலாமே. எடுத்து விட்ற போதும் பாரு. டக்குன்னு போடா. எங்கடா போட எங்கே எடுக்கணும்? கீழே நம்ம போய் ஸ்பைடர் கீயும் ஸ்பெஷல் கீ எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மீட் எடுத்து மேலே போடலாம். அப்புறம் நம்ம இங்கே மீட் எடுத்து இங்கே போட்டுடலாம். டக்குன்னு போய் இந்த ஸ்பெஷல் கீ எடுத்து நம்ம மேலே போய் டக்குன்னு போய் வைக்கணும். எந்த சொட்டை வந்துச்சுன்னா இது வேறு வம்புங்க. டக்கு சொட்டை மறைஞ்சிருச்சு. நம்ம டக்குன்னு 1 மீட் ஆக போகுது. டக்குன்னு நம்ம போய் போட்டு மேலே மீட்டு காஜி வீல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு காஜி வீல் எடுத்தோம். ஒரு காஜி வீல் எங்கன்னு தெரில. நம்ம டக்குன்னு போயிட்டு மீட் எடுத்து வந்துடலாம். ஐயோ நேரம் வந்துட்டானே வாந்தி மாட்டேன். மீட் எடுத்துடலாம். மீட் எடுத்து டக்குன்னு மேலே எங்கன்னு பார்த்துடலாம். சொட்டை வரதுக்குள்ளே ஓடிடலாம் டக்குன்னு. இப்போ மேலே தான் போய் இறங்கி தங்குவோம் போல் மேலவே. இப்போ நம்ம வந்து மீட் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம் ஸ்பைடருக்கு. இப்போ நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். டக்குன்னு போய் ஸ்பைடர் வரதுக்குள்ளே நம்ம டக்குன்னு என்னங்கன்னு பார்த்துடலாம். ஹேண்டு வீலா ஏங்க சொட்டை அங்கே பாருங்கள். ஃப்ரீ ஸ்டாப்பில் சொட்டை ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நல்ல விஷயங்க. இங்கே பாருங்கள் கீழே இங்கே பாருங்கள் நிற்க பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சொட்டை கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். போய் இதுக்குள்ளே வந்து காஜி வீடு கிடச்சி நல்லாயிருக்கும். எல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு காஜி வீடு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு காஜி வீடு வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு காஜி வீடு எடுத்து நம்ம செட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் ரஸ்டர் பேட்லாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ரஸ்டர் பேட்லாக்கி இருந்தால் நமக்கு ரொம்ப லக்கு. கடவுளே ரஸ்டர் பேட்லாக்கி மட்டும் கொடுத்துரு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எங்க ரஸ்டர் பேட்லாக்கி நம்ம வந்து இப்போ எஸ்கேப் ஆகிடலாம் வாங்க. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு எஸ்கேப் ஆக தான் வேலை. நீ வந்து கிராணி எடுக்கணுமே வர தேவையில்லை. நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ நம்ம வந்து கீழே குதிச்சிடலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிற மட்டும் தான் வேலை. ஏஞ்சல் நான் கேட்டவங்க தவிச்சா மட்டும் போதும். அப்புறம் வந்து கீழே குதிச்சிடலாம். அப்புறம் வந்து இங்கே போய் ரஷ்டர் வேலைக்கு ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே கேள்வி இப்போ அங்கிட்டு போகிறா. அப்புறம் வந்து உஷாராக நம்ம வந்து அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகணும். அவள் எங்கிட்டு போகிறாலும் நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடில் போகணும். இப்போ அங்கிட்டு போகிறா. இப்போ நம்மளே அப்படியே இங்கிட்டு திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்க. நேராக போயிட்டு போட்டோம் அப்படியே நம்ம இங்கிட்டு திரும்பிடலாம். அப்படியே போயிட்டா இவ்வளோதாங்க. நம்ம தப்பிச்சாச்சு. கிளவிட்டு வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. 1 2 3 ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். திறந்தாச்சு. டனலை வந்து திறந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம். அப்படியே ஓடுறோம். இப்போ வந்து கிராணி பார்க்குதுங்க. அங்கே பாருங்கள், ஓட்ட வழியாக கிராணி பார்க்குதுங்க. அங்கே பாருங்க. ஏஞ்சல் அவங்க கிராணி பார்க்குறாங்க. ஏஞ்சல் பார்க்குறாங்க. வந்து எஸ்கேப் ஆயாச்சு. த எண்டு. அவ்வளோதாங்க. இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்து கிறிஸ்மஸ் அப்டேட் வீடியோ போடுவேன். பாய்.